ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டீச்சர்ஸ் டேக்கு ஈஸியான ஒரு கிஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண நம்ம நோட் புக்கில் இருக்கிறது கூட எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம வாங்கியிருக்கக்கூடிய புது பெண்ணை வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து அந்த பெண்ணை அது மேலே வச்சு அந்த பெண்ணுக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவை மடக்கி பேப்பர்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீளமுமே நமக்கு இந்த அளவுக்கு போதுமானது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பர் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் பேப்பரை நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்னதாக ஸ்டிக் ஐஸ் இருக்கிற மாதிரி வரைய போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த டிசைனில் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இல்லை இதே கூட நீங்கள் சிம்பிளாக வரைஞ்சிக்கலாம். இந்த பேப்பர் ஃபுல்லுமே இதே மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். இதில் வந்து வரையும் போது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரோ வந்து வரைஞ்சி முடிச்சிட்டோம். அடுத்த ரோ வரையும் போது ரொம்ப கேப் விட்டு வரைஞ்சிடாதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்த பேப்பரை பென் மேலே ரோல் பண்ணும்போது நமக்கு நீட்டாக ஃபினிஷிங் வராது, டிசைன் வந்து ஒன்று போல் தெரியாது. ஸோ அதனால் ஒரு ரோ வரைஞ்சதுக்கப்புறம் அடுத்த ரோ வந்து ஓரளவுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு கேப்பே நமக்கு போதுமானது. ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதில் வந்து நம்ம கலர் பண்ண போகிறோம். இதில் வந்து கலர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக் ஐஸ்க்கு வந்து நான் உள்ள 2 கோடு வரைஞ்சிருக்கேன்னா, ஸோ 3 பாகமாக பிரிச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் பண்ணலாம், அல்லது மேலேயும் கீழேயும் ஒரு கலர் பண்ணி சென்டரில் மட்டும் ஒரு கலர் பண்ணலாம். ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது தான். கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து நான் மேலேயும் கீழேயும் கலர் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஒரு கலர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம அந்த ஸ்டிக் ஐஸை வந்து கலர் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம கலர் பண்ணும்போது கலர் பென்சிலோ கிரேயான்ஸோ யூஸ் பண்ணுறதை விட ஸ்கெட்ச் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நல்லா பிரைட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால வந்து நான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கலர் பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் நம்ம இந்த பேப்பரில் கலர் பண்ணும்போது பாதி மட்டும் கலர் பண்ணாலே போதும். ஏன்னா பேப்பரை வந்து நம்ம ரோல் பண்ணிடுவோமா, ஸோ பாதி இது உள்ளே போயிடும், தெரிய போகிறதில்ல. ஸோ அதனால் அதில் வந்து நம்ம கலர் பண்ணாமல் மீதி பாதிக்கு மட்டுமே கலர் பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள், அந்த பேப்பரை வந்து அந்த பென் மேலே டைட்டாக வச்சு நம்ம ரோல் பண்ணிவிட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஃபினிஷிங் வந்திருக்கு பாருங்களேன். ஒரு ஸ்டிக் ஐஸ் முடிஞ்சோன்னா அடுத்த ஸ்டிக் ஐஸோட ரோ வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து நீட்டாக கரெக்டாக வரணும். ஸோ இதை வந்து நம்ம ஒட்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் காய விட்டுறலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பேப்பரில் இதே மாதிரி ஸ்டிக் ஐஸ் டிசைன் பண்ணி பாதி மட்டும் கலர் பண்ணியிருக்கேன். இதை வந்து அந்த பென் மேலே வச்சே நம்ம வந்து ரோல் பண்ணிடலாம். அப்போ தான் அதை விட கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். இதை வந்து நம்ம மூடி மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இதே மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அதை வந்து இந்த மாதிரி மேலே எடுத்து விட்டுக்கோங்க. அதாவது மூடி மேலே இருக்கிற மாதிரி அதில் எடுத்து விட்டுட்டு மேலே வந்து ஓப்பனாக இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு ஒயிட் பேப்பர் வச்சு ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா அதை வந்து மேலே அதே ஷேப்பில் கட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி அடியிலையுமே ஓப்பன் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துலையுமே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒயிட் பேப்பர் சின்னதாக ஒட்டிட்டு அதே ஷேப்பில் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம 2 சைடுமே க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த பேனாவோட மூடியை வந்து நமக்கு கரெக்டாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியுதா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி நீளமாக ஒல்லியாக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டைமண்ட் ஷேப்பில் ஒரு பேப்பர் வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த டைமண்ட் ஷேப்பில் வந்து இந்த ஒல்லியாக கட் பண்ணியிருக்க பேப்பரோட 2 எண்டையும் முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று சேர்த்து வச்சு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இந்த பேப்பரோட இன்னொரு எண்டை வந்து நம்ம ஆல்ரெடி பென் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அந்த பென்னோட மேலே வச்சு ஒட்டிடுங்க. இதை வந்து ஒட்டிட்டு இது மேலே வந்து திருப்பியும் ஒரு ஒயிட் பேப்பர் சின்னதாக அந்த ரவுண்டாக மேலே வந்து க்ளோஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி அந்த ஒயிட் பேப்பர் மேலே வச்சு இன்னொருக்க ஒட்டிட்டு அதே ஷேப்புக்கு வந்து அதை கட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நம்ம அந்த மேலே டைமண்ட் ஷேப்பில் அந்த பேப்பர் ஜாயின் பண்ணி ஒட்டியிருக்கோம்ல, ஸோ அதுக்காக இதை வந்து மேலே ஒட்டிக்கிறோம். இப்போ பாருங்கள், அதே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து வந்து அந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்க பேப்பரில் ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு நம்ம எழுதிடலாம். ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அழகாக இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேப்பர்லையும் ஸ்கெட்ச் பண்ணி யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நமக்கு ரொம்ப நாளைக்கு டேமேஜ் ஆகாமல் வர்றதுக்கும் தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான செல்லோ டேப்பை வந்து அந்த பேப்பர் ஃபுல்லுமே நம்ம வந்து சுற்றி ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது நமக்கு ரொம்ப நாளைக்கு டேமேஜ் ஆகாமல் வரும். ஸோ ஈஸியாக இந்த மாதிரி பேப்பரும் ஸ்கெட்சும் மட்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் வாங்குகிற பெண்ணை வந்து அழகாகவே டிசைன் பண்ணலாம். ஸோ இதை கூட நம்ம வந்து கிஃப்டாக கொடுக்கலாம். இது வந்து நம்ம டீச்சர்ஸ் டேக்கு கிஃப்ட்டுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எந்த ஒரு இதுக்குமே நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணி அந்த டைமண்ட் ஷேப் பேப்பரில் வந்து எதுக்காக ரெடி பண்ணமோ அதை எழுதி அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கலாம். டீச்சர்ஸ் டேக்கு டீச்சர்ஸ்க்கும் கிஃப்ட் கொடுக்கலாம், நம்மளோட அம்மாவுக்கும் கிஃப்ட் கொடுக்கலாம். ஏன்னா அம்மா தான் நம்மளோட ஃபஸ்ட்டு டீச்சர். ஸோ அம்மாவுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக சிம்பிளாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பென் டெக்கரேஷன் ஐடியா எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.